அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் வழிபாடு என்று செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை. ராமேஸ்வரம் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். ஒருவேளை உங்களால் சூழ்நிலையின் காரணமாக போக முடியலனா கவலை வேண்டாம். நமது ஆனந்தோலி அறக்கட்டளை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை அடியேனே நேரடியாக ராமேஸ்வரத்தில் வேத விற்பனர்களை கொண்டு முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் தரும் நிகழ்வை குருமுகமாக நடத்த உள்ளேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேவை நேரடியாக வர முடியாதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சேவையாக நம்ம செய்ய போகிறோம். இதற்கு குரு காணிக்கை இருக்குது. பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கயிறு பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 18/7/2026 ஆடி 2. வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்கள். அல்லது காலை 6 மணியிலிருந்து 7:30க்குள் செய்யுங்கள். அல்லது காலை 10:45 11:45 அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? தீய சக்திகளின் தாக்கம் குறையும், காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும். நாம் ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் தூம்ர வராகி தேவியை வணங்கப் போகின்றோம். இந்த அன்னைக்கு நீங்கள் அலங்காரத்திற்கும் அர்ச்சனைக்கும் பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை மலர் அல்லது வேறு ஏதேனும் வாசனை மலர்கள் இருந்தால் பயன்படுத்துங்க. வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் நெய் சாதம் அல்லது நெய்யால் செய்த இனிப்புகள். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தூம்ர வாராகி போற்றி என்ற இந்த எளிமையான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு வாராகியமுடைய போற்றிகள் கவச்ச பாடல்கள் எது தெரிஞ்சாலும் அதையும் சொல்லலாம். ஓம் நமோ தூம்ர வாராகி போற்றி. உங்கள் வீட்டில் வாராகியமுடைய சிலை இருந்தால் ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம். வைக்க வேண்டிய சிறப்பு பழம் திராட்சை பழம் வைக்கலாம். ஏற்ற வேண்டிய தீபங்கள் 7 தீபங்கள் ஏற்ற வேண்டும். வடக்கு திசை நோக்கி 7 தீபங்கள். அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு தீபமேற்றி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு, தவற விட்டுறாதீங்க. மேலும் ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. அல்லது நமது ஆனந்தோலி அறக்கட்டளையினுடைய அன்னசேவா குழு ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் செய்யும் அன்னதானத்திற்கு முடிந்தால் உதவுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரிகளே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக வெண்கல சொம்பில் 13 ஆகர்ஷ்ண பொருட்களை இட்டு வரலட்சுமி தாய்க்கு அற்புதமாக அதர்வண வேத முறைப்படி கலசம் கட்டி தரப்போகின்றோம். இந்த கலசத்தோடவே இந்த வருஷம் சொல்ல வேண்டிய மூலமந்திரம் போற்றிகள் மகாலட்சுமி தூபம் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இந்த கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து அன்று 7 லட்சுமி தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்படும். சூழ்நிலையின் காரணமாக வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும், இந்த கலசத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரப்படும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.